பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன். இன்றைய நாளிலும் வேதத்திலே மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள். தேவன் தன்னுடைய பலவிதமான சத்தியத்தின் வெளிப்பாடுகளை அவர் உவமையாய் பேசுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் உவமையாய் வெளிப்படுகிறது. அவர் சம்பவங்களை உவமை போல சொல்லி நமக்கு அதனுடைய ஆழமான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கற்றுக்கொள்ள உதவி செய்கின்றார். இந்த உப்பை பார்த்து சொன்னால் அது பார்க்கும்போது ஒரு சாதாரணமாகத்தான் தெரிகின்றது. அது சாதாரணமாகத்தான் தெரிகின்றது. ஆனால் அந்த உப்புக்குள்ள இருக்கிற குணங்களை பார்ப்பேன்னு சொன்னால் அது மருத்துவ ரீதியாக பயன்படுகின்றது. பலவிதமான உணவு பண்டங்களை செய்வதற்கு அது பயன்படுகின்றது. எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாததுக்கு அது பயன்படுகின்றது. நம்முடைய சரீரங்களிலே வருகின்ற காயங்களுக்கு அது ஒரு மருந்தாக போட்டு கட்டுகிறார்கள். அப்படி அதை செய்கின்ற வழியிலே அந்த காயத்தை இன்னும் ஆழத்துக்கு எந்த ஒரு கிருமிகளும் நெருங்காதபடி ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றது. ஒரு உப்புக்கு இத்தனை பயன்கள் இருக்கின்றது. அதனால ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் தான் வாழுகின்றோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்பு பெற்ற தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், நாம் இந்த உலகத்திற்கு உப்பை போல நாம் பயன்பட வேண்டும். நாங்கள் பயன்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிடைத்த ஒரு மகா பொக்கிஷம். அவரை நாம் வழிபடும்படியாக, அவரை துதிக்கும்படியாக அவர் நம்மை தேடி வந்த இரட்சகர் நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய மகா ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷமாகிய உன்னதமான தேவனுடைய சுபாவங்கள், அந்த நல்ல சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகின்ற வேளையில இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை இன்னும் தெரிந்து கொள்ளாதவர்கள், இந்த இயேசு என்றால் யார் என்று இதுவரை காலமும் தெரியாத எவ்வளவோ பின்தங்கப்பட்ட கிராமங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. சில பட்டணங்களிலும் சரி, இயேசு என்கின்ற ஒரு தெய்வமும் ஒருவர் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் அவரும் ஒரு தெய்வமாய் இருக்கிறார் என்று பலர் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை பெற்ற நானும் நீங்களும் அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்தார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே மற்றவர்களுக்காக ஜெபித்தார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே ஜனங்களுக்கு சுகத்தை, விடுதலையை கொடுத்தார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே மற்றவர்களை அன்பாய் நேசித்தார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், படிக்காதவர்கள், ஞானமில்லாதவர்களை அரவணைத்துக் கொண்டார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல எல்லோரையும் மன்னித்தார். தன் சீஷர்களுடைய கால்களை கழுவினார். அவரிடத்திலே இரக்கம், அன்பு பெருகி இருந்தது. அது அளவில்லாது இருந்தது. அப்போ அவரை ஏற்றுக்கொண்ட எனக்குள்ள, உங்களுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தேற்றுகின்ற, ஆற்றுகின்ற, புத்தி சொல்லுகிற சுபாவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கின்ற வழியில அந்த ஆத்மாவுக்காக, அந்த ஊழியனுக்காக, அந்த சகோதரிக்காக, அந்த சகோதரனுக்காக நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய்
வாழ வேண்டும். அப்படி நானும் நீயும் வாழ்கின்ற வேளையில அது பலருக்கு ஒரு சாட்சியாய் மாறும். அப்படி மாறுகின்ற வேளையில தேவ ராஜ்யம் இன்னும் பெரிதாய் கட்டப்படும். அதனால அந்த உப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அது பயன்படுகின்றதோ அவ்வளவு நான் நீயும் தேவ ராஜ்யத்துக்குள்ள பயன்பட வேண்டும் என்பதை தேவன் உவமையாய் பேசுகிறார். அப்படி பேசுகிறார் என்று சொன்னால் அந்த உவமையினுடைய வெளிப்பாடு என்ன? உனக்குள்ள இருக்கிற அந்த நன்மைகள் வெளிப்பட நீ ஒருவன் வேதனோடு இருந்தால் அவனுக்கு காயத்தை கட்டுகிறவனாய், அவனை தேற்றுகிறவனாய், அவனை ஆற்றுகிறவனாய், அவனுக்கு அன்பு செலுத்துகிறவனாய் ஒருவனுடைய பாரத்தோடு ஒருவன் இருக்கிறான் சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது சொன்னால் அந்த பாரத்தை நீ சுமந்தவனாய் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவனுக்காக அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய், முதலாவது இந்த உலகத்துக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம இதுக்குள்ள கடமை. ஆனால் முதலாவது தேவனுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். ஒருவர் நாம் புறம்பே தள்ளக்கூடாது. ஒவ்வொன்றையும் நானும் நீயும் அசுத்தன் என்றும் தீட்டுள்ளவன் என்றும் எனக்கும் உனக்கும் பேசுவதற்கு அந்த அருகதை இல்லை. ஆண்டவர் சொன்னார், எந்த மனுஷனையும் நீ அசுத்தன் என்றும் தீட்டுள்ளவன் என்றும் நீ சொல்லாதிருப்பாயாக. அப்போ அதை நானும் நீயும் பேசுகிறோம் என்று சொன்னால் உனக்குள்ளும் இருக்கிற தேவனை நானும் அசுசிப்படுத்துகிறோம். நானும் நீ இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க வேண்டியவர்கள். அந்த உப்பை நானும் நீயும் சாரலற்று போகாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உனக்குள்ள இருக்க அந்த ரட்சிப்பு மற்றவருடைய பார்வையில இது ஒரு பொய்யானது என்று மற்றொரு எண்ணாதபடிக்கு உனக்குள்ள இருக்கிற கலாத்தியரில் சொல்லப்படுகின்ற அந்த ஆவியின் கனிகளினாலே நீயும் நானும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பொறுமை உள்ளவர்களாய், ஒருவர் ஏதாவது தெரிந்தோ தெரியாமல் ஒரு காரியத்தை பேசி போட்டான்னு சொன்னால், ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டான்னு சொன்னால் அதை நல்ல முறையில் அணுகி அவருக்கு அதை தெளிவுபடுத்தி நல்ல சகோதரர்களாய், நல்ல சகோதரிகளாய், நல்ல குடும்பங்களாய் நானும் நீ கர்த்தருக்குள்ள வாழ்கின்ற வேளையில அதுதான் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த பிரயோஜனமுள்ள உப்பாயிருக்கிறது. அந்த உப்புக்கு தான் ஆண்டவர் நம்மை ஒப்புட, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒப்பாயிருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த உப்புல எவ்வளவோ மகத்துவமான காரியங்கள் இருக்கிறது. அது சாரல் அற்று போச்சுது என்று சொன்னால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுபோல உனக்குள்ள ரட்சிப்பை பெற்றும் உனக்குள்ள உலகத்தினுடைய சுபாவம், சத்துருடைய கிரியைகள் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் எனக்குள்ள அந்த ரட்சிப்பு இல்லை. நானும் நீயும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வீச முடியாது. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் ஆழமான கருப்பொருளை அறிந்து ஏற்று அப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.